ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7 எடுத்துக்காட்டு 7.12 என்ன கொடுத்துருக்கேன்? ஒரு கோளம், இது ஒரு கோளம், ஒரு உருளை மற்றும் கூம்பு 3 வடிவம் கொடுத்துருக்கோம். ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். எல்லாத்துக்கும் ஆரங்கள் சமம். அப்போ எல்லாத்துடைய ஆரத்தையும் ஆறுன்னு எடுத்துக்கலாம். ஆரம் ஆர், இங்கேயும் ஆறுன்னு எடுத்தாச்சு. படம் 7.20 உள்ளபடி கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள். கூம்புக்கு உயரம் இருக்கும், உருளைக்கும் உயரம் இருக்கும். 2 உருளைக்கும் அந்த உயரம், உருளைக்கும் கூம்புக்கும் உயரம், இந்த ஆரம் என்ன இருக்கோ அதே தான் உயரம். இப்போ இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர், இது என்ன 5னா இதுவும் 5, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆரமும் சமம், உயரமும் சமம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவற்றின் வளைபரப்புகளின் விகிதம் என்ன? ஒவ்வொன்றுக்கும் வளைபரப்பு இருக்கு. கோளத்தின் வளைபரப்பு 3க்குமே விகிதம் கேட்குறாங்க. உருளையின் வளைபரப்பு, கூம்பின் வளைபரப்பு. ஓகே, 3க்கும் ஃபார்முலா. கோளத்தின் வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? 4πr². உருளையின் வளைபரப்புக்கு 2πrh. கூம்பின் வளைபரப்புக்கு πrl. எல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சு. எல்லாமே ஆரங்கள் சமம். ஆரமும் உயரமும் சமம். இப்போ முதல்ல இது கேன்சல் பண்ணுறதை பண்ணுறேன். பை கேன்சல். எல்லாத்துக்கும் ஒரு ஆர் அடிக்கலாம். போக மிச்சம் இங்கே 4r, 2 ஹெச், இங்கே ஒரு எல் இருக்கு. ஹைச்சும் ஆரும் சமம்னு அகெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன போட போகிறேன்? அடுத்து ஹைச்சுக்கு பதிலாக ஆர் போடும். இந்த எல்லையும் ஆர் வடிவத்தில் எழுத போகிறேன். எல்லுக்கு என்ன ஃபார்முலா? √h² + r². 6 ஹெச்சு சமம்ட்டா. ஸோ √2r². அதாவது L = √2 × r எழுது. r² மட்டும் √2. 4r. ஹைச் எதுக்கு சமம்? ஆருக்கு சமம். ஸோ ஹைச் எடுத்துட்டார். எல்லையும் ஆர் வடிவத்தில், எல்லாத்தையும் ஆர் வடிவத்தில் எழுதியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுவோம். ஆர் எல்லாம் ஆர் கேன்சல். 4:2 இருக்கு. எல்லாத்தையும் √2ஆல் கேன்சல் பண்ணலாம். சிம்பிளை பண்ணால் இது 2√2 மிச்சம் இருக்கும். இங்கே ஒரு √2 இருக்கும், இங்கே மிச்சம் 1 இருக்கும். ஓகே, 4 எப்படி எழுதலாம்? 2 × √2 × √2ன்னு எழுதியிருக்கேன். ஒரு √2 போக மிச்சம் 2 √2. 2 எப்படி எழுதுறேன்? √2 × √2ன்னு எழுதி ஒரு √2 போக மிச்சம். ஸோ எல்லாத்தையும் √2ஆல் வகுத்திருக்கேன். எல்லாத்தையும் எதால் வகுத்திருக்கேன்? √2ஆல் வகுக்கிறேன், not 2. ஏன்னா √2 காமனாக இருக்கு. அப்போ 3னுடைய வளைபரப்புகளின் விகிதங்கள்